சூரத்துர் ரஹ்மானிலே
இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பதில் கூறாமல் தான் உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இந்த சூரத்துர் ரஹ்மானை ஜின்களுக்கு ஓதி காட்டினார்கள். ஜின்களுக்கு ஓதி காட்டிய பொழுது ஜின்கள் அல்லாஹ் 31 தடவை மனித ஜின்களை பார்த்துதான் அந்த கேள்வியை கேட்கிறார். உடனே ஜின்கள் பதில் சொன்னது, ரப்பே, உன்னுடைய எந்த நிஅமத்தையும் நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, குர்ஆனில் சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூரா இது. அல்லாஹ் நம்முடன் பேசுகிறார். நாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு பதில் கூறக்கூடியவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் சூரத்துர் ரஹ்மான் என்ற சூரா இருப்பது தெரியும். ஆனால் சூரத்துர் ரஹ்மான் மூலமாக அல்லாஹ் நம்மோடு பேசுகிறானா என்று தெரியாது. சகோதரர்களே, ஒரே வார்த்தையை 2 தடவை, 3 தடவை, 10 தடவை, 31 தடவை அல்லாஹ் மீட்டி மீட்டி பேசக்கூடிய ஒரு சூரா தான் சூரத்துர் ரஹ்மான். 31 தடவை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். ஒரு பாப்பா பிள்ளையோடு 1 தடவை பேசுவார், 2 தடவை பேசுவார், 3வது தடவை பேச்சை கேட்காவிட்டால் தண்டனைக்கு இறங்குவார். தகப்பனை விட இறக்கம் உள்ளவர் அல்லாஹ். ஒரு தாய் 1 தடவை சொல்லுவார், 2 தடவை சொல்லுவார், 3 தடவை சொல்லுவார், 4வது தடவையிலே கிள்ளுவதற்கு தொடங்குவார். அல்லாஹ் தாயை விட இறக்கம் உள்ளவர். அதனால் நாம் ஒவ்வொருவரோடும் 31 தடவை அல்லாஹ் பேசிவிட்டு அல்லாஹ் சூராவை முடிக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் சூராவை தொடங்குகிறார். நான் இரக்கம் உள்ளவன், நான் காஃபிர்கள் மீது இரக்கம் உள்ளவன், நான் முஃமின்கள் மீது இரக்கம் உள்ளவன், நான் எனக்கு சிலை வைத்தவர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடியவன், என்னோடு மற்றவனை இணைத்த பொழுதும் அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவன் நான். குர்ஆனை நான் கற்றுத் தந்திருக்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய ஆகப்பெரிய நிஅமத் குர்ஆன். அல்லமல் குர்ஆன் خلقل இன்சான். மனித சமூகத்தை படைத்தவன் நான். அல்லாஹ் சொல்றார், நான் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். குர்ஆனை இறக்கினேன் உங்களுக்கு. மனித சமூகத்தை படைத்தவன் நான். அல்லமஹுல் பயான். பேச்சாற்றலை தந்தது நான். நாக்குகள் துள்ளுகிறது, பல்லுகள் அசைகிறது, அவைகளுக்கு மட்டிலிருந்து பேச்சு வருகின்றது என்றால் அதை கற்றுத்தந்தவர் நான். ஒரே நாக்குகள், சில நாவுகளிலிருந்து தமிழ் வார்த்தைகள், சில நாவுகளிலிருந்து ஆங்கில வார்த்தைகள், சில நாவுகளிலிருந்து அரபி வார்த்தைகள், சில நாவுகளில் தமிழும் ஆங்கிலமும் கலந்த வார்த்தைகள். அல்லமஹுல் பயான். பேச்சாற்றலை கற்றுத்தந்தது நான். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான். மனிதர்களே, உங்களை விட பெரிய படைப்பாகிய சூரியனும் சந்திரனும் எனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனும் சந்திரனும் எனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
والشجر يسجدان தண்டில்லாத மரம், சரக்காய் கொடி, அவரக்காய் கொடி, இந்த கொடிகள் கூட எனக்கு சுஜூது செய்கிறது. தென்னை மரம், பப்புல் மரம், வாழை மரங்கள், தண்டுள்ள மரங்கள், தண்டில்லாத கொடிகள் எல்லாம் எனக்கு சுஜூது செய்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், وَالنَّجْمُ وَالشَّجَرُ يَسْجُدَانِ وَالسَّمَاءَ رَفَعَهَا وَوَضَعَ الْمِيزَانَ. இந்த வானத்தை உயர்த்தியவன் நான். இந்த வானத்துடைய உயரத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பூமியிலிருந்து 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்தால் தான் வானத்தை அடையலாம். இந்த அளவு தூரம் வானத்தை உயர்த்தியவன் நான். தராசியை மீசானில் நிலைநாட்டியவன் நான். ஆகவே அல்லா தத்கவு ஃபில் மீசான், அளவு நிறுவையில் மோசடி செய்து விடாதீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் பேசத் தொடங்கவில்லை. இன்னும் 10 வகையான 11 வகையான அருட்கொடைகளை சொல்லிவிட்டு தான் பேசத் தொடங்க போகிறான். அல்லாஹ் 11 வகையான நிஅமத்துகளை கூறி காட்டுகிறான். وَأَقِيمُوا الْوَزْنَ بِالْقِسْطِ وَلَا تُخْسِرُوا الْمِيزَانَ وَالْأَرْضَ وَضَعَهَا لِلْأَنَامِ. மனிதர்களே, உங்களுக்காக இந்த பூமியை விரித்தது நான். இந்த பூமியை உங்களுக்காக படைத்தது நான். இந்த பூமியிலே فيها فاكهة والنخل ذات الأكمام. இந்த பூமியிலே பழங்களையும் ஃபாகிஹா ஈச்ச மரங்களையும் இந்த மரங்களை எல்லாம் உருவாக்கியது நான். والحب ذو العصف والريحان. விதைகளை நீங்கள் சோறு சாப்பிடுவதற்காக நெல், கோதுமை, சோளம் போன்ற விதைகளை, இதே போன்ற மன வஸ்துக்களை, நீங்கள் சமையலிலே பாவிக்கக்கூடிய கருவேப்பிலை, ஏலக்காய், கருவா, சாதிக்காய் போன்ற இந்த மன வஸ்துக்களையும் உருவாக்கியவன் நான் என்று சொல்லிவிட்டு முதலாவது தடவை என்றவர் கேட்கின்றார். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, இந்த அத்தாட்சிகளில் எதை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறான், அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறான். தமிழர்கள் சொல்கிறார்களா, அவர்களின் கடவுள் தான் இதெல்லாம் செய்தது என்பதாக? ஏனைய மனிதர்கள் சொல்கிறார்களா, அவர்களின் கடவுள் தான் இதெல்லாம் செய்தது என்பதாக? அல்லாஹ் கேட்கிறான், நம்முடைய முஸ்லிம்களே நீங்கள் சொல்லுங்கள். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? ஒரு தடவை, இது போன்றே 31 தடவை கேட்கிறார். ஒவ்வொரு தடவையிலும் பதில் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் பொய்ப்பிக்கவில்லை. யா அல்லாஹ், நாங்கள் பொய்ப்பிக்கவில்லை. 31 தடவையும் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் நம்மை மதித்து இந்த கேள்வியை கேட்கிறார். நாம் அல்லாஹ்வை மதித்து பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் திரும்ப சொல்கிறார். இந்த 11 நிஅமத்துகளை சொன்னதற்கு பிறகு خَلَقَ الْإِنسَانَ مِنْ صَلْصَالٍ كَالْفَخَّارِ وَخَلَقَ الْجَانَّ مِنْ مَارِجٍ مِنْ نَارٍ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனிதனே, உன்னுடைய பாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் படைத்தது எதிலிருந்து தெரியுமா? மின் ஸல்ஸாலின் கல்ஃபஹார். தட்டினால் சத்தம் வரக்கூடிய களிமண் இருக்கிறதே,
என்று சொல்லிவிட்டு இரண்டாவது தடவை நம்மை பார்த்து கேட்கிறார். மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? இரண்டாவது தடவை அல்லாஹ் கேட்கிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். நான் யார் தெரியுமா? இரண்டு கிழக்குகளுடைய ரப்பு நான், இரண்டு மேற்குகளுடைய ரப்பு நான். சகோதரர்களே, கோடை கால மாரி கால கிழக்கு, கோடை கால மாரி கால மேற்குடைய ரப்பு நான் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது தடவை மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம்? சகோதரர்களே, ஒவ்வொரு விடயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறார். சொல்லி நீ பதில் சொல். பொய்ப்பிக்க போகிறாயா, ஏற்றுக்கொள்ள போகிறாயா? மூன்றாவது விடயத்தை சொல்லிவிட்டு நான்காவது விடயத்தை சொல்கிறார். மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸഖுன் லா யப்கியான். மனிதர்களே, இரண்டு கடலை ஒன்று சேர்ந்தது நான். உப்பு கடலையும் மதுரமான கடலையும் ஒன்று சேர்ந்தது நான். அந்த இரண்டுக்கு மத்தியில் நான் திரையை வைத்திருக்கிறேன். ஆனால் உங்களுடைய கண்களுக்கு அது தெரியாது. பைனஹுமா பர்ஸഖுன் லா யப்கியான். அந்த இரண்டு கடல்களுக்கு மத்தியில் நான் திரையை வைத்திருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அது விளங்காது என்று சொல்லிவிட்டு இதையும் நான் மறக்க முடியுமா? فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே, ரப்புடைய எதை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? நாலாவது விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஐந்தாவது விடயத்தை சொல்கிறார். يخرج منهما اللؤلؤ والمرجان. يخرج منهما اللؤلؤ والمرجان. அந்த கடல் இருந்துதான் நான் முத்துக்களையும் மரகதங்களையும் வெளியாக்குகிறேன். அந்த கடலில் இருந்துதான் முத்துக்களையும் மரகதங்களையும் வெளியாக்குகிறேன். فبأي آلاء ربكما تكذبان. திரும்ப மனித ஜின்களே, இதை உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? ஆறாவது தடவை சகோதரர்களே, وَلَهُ الْجَوَارِ الْمُنشَآتُ فِي الْبَحْرِ كَالْأَعْلَامِ. கடலிலே கப்பல்கள் ஓடுகிறது. மலைகளை போன்ற பெரும் கப்பல்கள் ஓடுகிறது. இந்த கப்பலை ஓட்டுவது மாடுமியா அல்லது நான்? அல்லாஹ் கேட்கிறார். இவ்வளவு போட்டுகள் கப்பல்கள் கடலிலே செல்கிறது. இதை பாதுகாப்பது நான், இதை ஓட்டுவது நான். فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே, இதையும் பொய்ப்பிக்க முடியுமா உங்களால்? அல்லாஹ் திரும்ப திரும்ப சகோதரர்களே, அல்லாஹ் அடியார்களோடு பேசுகிறான், நம்மோடு பேசுகிறான். நாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். இது அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு மிக முக்கிய விடயத்துக்கு வருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். மனிதர்களே, ஜின்களே, ஒரு நாள் வரப்போகிறது. இந்த உலகமே அழிய போகிறது. இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன். எந்த உலகத்தை தலையில் வைத்து கும்பிடுகிறீர்களோ, எந்த உலகவாதிகள் பெரியவர்கள் என்று கருதுகிறீர்களோ, முழு உலகத்தை நான் ஒரு நாளைக்கு அழிக்கப் போகிறேன். இந்த உலகத்தின் அரசர்களை எல்லாம் அழிக்கப் போகிறேன். நான்
கண்ணியமும் பொருந்திய நான் மாத்திரம் மீதமாக இருப்பேன். முழு உலகத்தையும் அல்லாஹ் அழிப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்தை அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் ஹஸ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்பான், இஸ்ராஃபீல், உலகத்தில் இப்பொழுது யார் மீதம்? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், 10 பேரை தவிர மற்ற அனைத்தும் அழிந்து விட்டது. உலகமும் இல்லை, உலகத்தில் எதுவும் இல்லை. அல்லாஹ் கேட்பார், யார் மீதம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் 10 மலக்குகள் மீதமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுவார், ஜிப்ரீல் நீயும் மௌத்தாகு, மீகாயில் நீயும் மௌத்தாகு, இஸ்ராஃபீல், இஸ்ராயீல், மலக்குல் மௌத், ரித்வான், மாலிக் எல்லோரையும் மௌத்தாக்கிவிட்டு அல்லாஹ் மாத்திரம் 40 ஆண்டுகள் மீதமாக இருப்பார். அல்லாஹ் அந்த நேரம் தான் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி யார் வசம் இருக்கிறது? ஐனல் ஜப்பாரூன ஃபிய, ஐனல் முதகப்பிரூன ஃபிய, பெருமையடித்தவர்கள் எல்லாம் எங்கே? அல்லாஹ் கேட்பார். பதில் சொல்ல யாருமே கிடையாது. அல்லாஹ் பதில் சொல்லுவார், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கியாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் ஆட்சி சொந்தம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடையவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் இதையும் சொல்லிவிட்டு கேட்கிறான் திரும்ப 7வது தடவை, ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான், மனித ஜின்களே, ரப்புடைய இந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? எதைத்தான் உங்களால் பொய்ப்பிக்கலாம்? யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். அல்லாஹ் சொல்கிறார், மனிதர்களே, வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்விடம் தான் மன்றாடுகிறார்கள். பறவைகள் கத்துகிறதா? அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதா? மிருகங்கள் கத்துகிறதா? அல்லாஹ்வை அழைக்கின்றதா? சகோதரர்களே, அவைகள் அல்லாஹ்வை அழைக்கிறது. மரம் ஆடுகிறது. வலது பக்கம் காற்றடிக்கும் பொழுது மரம் ஆடுவதல்ல, அந்த மரங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. பறவைகள் அணிவகுப்பாக மாலை நேரம் ஆகாயத்திலே பறக்கிறதா? அந்த அணிவகுப்பு தான் நாம் தொழுகையில் சஃபாக நிற்பதை போன்று பறவைகள் ஆகாயத்தில் சஃபாக நின்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض, வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடம் கேட்கிறது. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் படைக்கிறான், மௌத்தாக்குகிறான், உயிர்ப்பிக்கிறான். சிலர்களுக்கு கண்ணை கொடுக்கிறான், சிலர்களுக்கு உலகத்தை கொடுக்கிறான், சிலர்களுடைய திருமணத்தை நடாத்தி வைக்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பல விடயங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அதையும் சொல்லிவிட்டு திரும்ப கேட்கிறான், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, இதை பொய்ப்பிக்க முடியுமா உங்களால்? சகோதரர்களே, ஒரு தடவை கேட்டால் போதாதா அல்லாஹ்வுக்கு? அனைத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு தடவை கேட்டால் போதாதா அல்லாஹ்வுக்கு? فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ என்று ஏன் ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான்? நாம் மறக்க கூடாது, நாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். ஒரு தடவை கேட்டால் போதும் சகோதரர்களே, ஒரு கேள்வி கேட்டால் போதும். சூரத்துர் ரஹ்மானை புரட்டி பாருங்கள், 31 தடவை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். மனிதனே என்னிடம் வா, தொழுகை இல்லாதவனே என்னிடம் வா, ஹராத்தை செய்பவனே தௌபா செய்து என்னிடம் வா, தௌபா செய்து என்னிடம் வா, நான் மாத்திரம் தான் உண்மையானவன். காஃபிரே, கல்லை வணங்கும்
வளர்க்கக்கூடியவனே பார்த்தவா, மரத்தை வளர்க்கக்கூடியவனே வா என்னிடம் அல்லாஹ் அழைக்கிறார். அர் ரஹ்மான் அவன், அர் ரஹ்மான் அவன் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். வாழ்வெல்லாம் பாவம் செய்தாயா, பரவாயில்லை வா என்னிடம், என்னிடம் வா. நீ கொலை செய்த கொலையாளியா, பரவாயில்லை வா என்னிடம், என்னை பொய்ப்பித்து விடாதே, தௌபா செய். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கின்றார், தனித்தனி அழைக்கின்றார். சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு நிறுத்தவில்லை, சொல்கிறார், மனிதர்களே எனக்கு எதிராக சவாலோடு போகிறீர்களா, எனக்கு ஏசுகிறீர்களா, பரவாயில்லை. அல்லாஹ்வுக்கு ஏசுகிறீர்களா, பரவாயில்லை. அல்லாஹ்வுக்கு சொத்திக்கை இருப்பதாக சொல்கிறீர்களா, பரவாயில்லை. ஆனால் சவால், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்ض ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். மனித ஜின்களே, அல்லாஹ் அழைக்கிறார் திரும்ப, யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின்களே உங்களால் முடியும் என்றால் வானம் பூமியுடைய ஓரங்களுக்கு சென்று பாருங்கள், எங்கேயாவது தப்பிக்கலாம் என்று நினைத்து தப்பித்து பாருங்கள். அங்கு போனாலும் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான், என்னுடைய ஆட்சிதான் அங்கு, நீ எங்கு போனாலும் சரி. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சக்தியை போன்று, ஆட்சியை போன்று இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காத்து தூக்கி செல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஜ்லிஸிலே ஒருவர் இருக்கிறார். அந்த காலத்திலே மலக்குல் மௌத் கண்ணுக்கு முன்னால் வருவார் உயிரை எடுப்பதற்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையிலே மலக்குல் மௌத் ஒருவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார், மேலும் கீழுமாக. உடனே அந்த மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னார், நபியே, மலக்குல் மௌத் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், காற்றுக்கு ஏவி எங்கேயாவது என்னை கொண்டு போய் விடுபட சொல்லுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு ஏவினார்கள். காற்று சபக் நாட்டிலிருந்து அந்த மனிதனை இந்தியாவில் கொண்டு வந்து விட்டது. இந்தியாவை அடைந்த மனிதன் பூமியை வந்து சேர்ந்தார். மலக்குல் மௌத் இந்தியாவிலே அவனை காத்துக் கொண்டிருந்தார். மலக்குல் மௌத் அவனை பார்த்து சொன்னார், அல்லாஹ் உன்னுடைய உயிரை இந்தியாவில் எடுக்கும்படி சொன்னான். ஹிந்த் என்று சொல்வது அந்த காலத்திலே இந்தியாவுக்கு. ஆனால் நீ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் இருக்கிறாயே என்றுதான் உன்னை மேலும் கீழுமாக நான் பார்த்தேன். உன்னுடைய உயிரை இந்தியாவில் எடுக்கும்படி அல்லாஹ் சொன்னான். ஆனால் நீ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம் இருக்கிறாயே என்றுதான் உன்னை மேலும் கீழுமாக பார்த்தேன். இடத்துக்கு வந்து விட்டாய் என்று சொல்லி உயிரை கைப்பற்றி சென்றார் மலக்குல் மௌத். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய எந்த பகுதிக்கு செல்லுங்கள், அல்லாஹ் சொல்கிறார், லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான், என்னுடைய ஆட்சிதான் அங்கிருக்கும். அதையும் சொல்லிவிட்டு திரும்ப கேட்கிறார், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். மனித ஜின்களே, இதையும் உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? இதையும் உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? இனி பொய்ப்பித்தால் யுர்ஸலு அலைக்குமா ஷுவாதும் மின் நார் வ துஹாசு ஃபலா தன்தஸிரான். இனி உங்களை நான் நெருப்பிலே போட்டுதான் வேதனை செய்வேன். செம்பு ஈயத்தை உங்களுக்கு அனுப்புவேன் நான். உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அதையும் கேட்டுவிட்டு அல்லாஹ் திரும்ப கேட்கிறார், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். மனித ஜின்களே, இதையும் உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா?
فإذا انشقت السماء فكانت وردة كالدهان. ஒரு நாள் வரப்போகிறது மனிதர்களே, இந்த வானம் வெடிக்க போகிறது. அல்லாஹ்வுடைய வாக்கு இது. فإذا انشقت السماء, இந்த வானம் வெடிக்க போகிறது. ஒரு நாள் வரப்போகிறது, வானம் வெடித்து فكانت وردة كالدهان, எண்ணெயின் அடிமண்டியை போன்று மாறிவிடும். வானம் தூள் தூளாக வெடிக்கும் நாள் வரப்போகிறது அடியார்களே. فبأي آلاء ربكما تكذبان, இதையும் உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? இதையும் உங்களால் பொய்ப்பிக்க முடியுமா? فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان. மனிதர்களே, வானம் வெடிக்கும் அந்த நாளில் உங்க யாருக்கிட்டையும் நான் கேள்வி கணக்கு கேட்க மாட்டேன். ஏனென்றால் முகத்தை பார்த்து அறிந்து கொள்ளுவேன் நீ நல்லவனா கெட்டவனா. அந்த நாளிலே வானம் வெடிக்கும் கியாமத்திலே فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان. فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே, இதையும் பொய்ப்பிக்க முடியுமா? கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சகோதரர்களே. அல்லாஹ் பதில் சொல்ல யாரும் இல்லையா என்பதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அல்லாஹ். வாலிபர்களே, வயோதிபர்களே, பொய்ப்பிக்க முடியுமா உங்களால்? يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ فَيُؤْخَذُ بِالنَّوَاصِي وَالْأَقْدَامِ. அல்லாஹ்வுடைய கடினமான வார்த்தை இது. இந்த இடத்தில் தான் அல்லாஹ் கடினத்தை பயன்படுத்துகிறார். يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ. இவ்வளோ சொல்லி நீ திருந்தலையா? இவ்வளோ சொல்லி நீ வட்டியை விடலையா? இவ்வளோ சொல்லி நீ சினாவை விடவில்லையா? இவ்வளோ சொல்லி நீ தௌபா செய்யலையா? இப்பவா என்னிடம் பார்த்து கொள்கிறேன். உனது அடையாளத்தை வைத்து எனக்கு தெரியும். يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ فَيُؤْخَذُ بِالنَّوَاصِي وَالْأَقْدَامِ. உனது முன்னெற்றி ரோமத்தையும் உனது கால்களையும் சேர்த்து நான் கட்டுவேன். கையை கட்டுவதல்ல சகோதரர்களே, காலை கட்டுவதல்ல. பின்னவாசி, முன்னெற்றி ரோமத்தையும் உனது பாதங்களையும் சேர்த்து கட்டுவேன். நான் கட்டிதான் நரகத்தில் போடுவேன். فبأي آلاء ربكما تكذبان. அதையும் சொல்லிவிட்டு திரும்ப கேட்கிறார், இதையும் உன்னால் பொய்ப்பிக்க முடியுமா? இதையும் உன்னால் பொய்ப்பிக்க முடியுமா? هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن. அல்லாஹ் சொல்லுவானா, இதுதான் நீ பொய்ப்பித்த நரகம். உலகத்தில் நரகம் இல்லைன்னு தானே பாவம் செய்கிறாய், நரகம் இல்லைன்னு நினைச்சுதானே தொழுகையை விட்டாய், நரகம் இல்லை நினைத்துதானே அதான் வார்த்தை காதில் கேட்டது நீ விளையாடிக் கொண்டிருந்தாய், நீ அரசியல் கூட்டம் நடாத்தி கொண்டிருந்தாய். உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய கௌரவம், இதுதான் அந்த நரகம். அல்லாஹ் காட்டுவானா, ஹாதிஹி ஜஹன்னமுல் லதி யுகذிபு பிஹல் முஜ்ரிமூன். பாவிகளே, நீங்கள் பொய்ப்பித்த நரகம் இதுதான். யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். அந்த சுடு தண்ணிக்கு மத்தியில் சுத்திக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார், யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். ஹமீம், அந்த சுடு தண்ணிக்கு மத்தியில் அவர்கள் சுத்திக் கொண்டிருப்பார்கள்.
அதையும் சொல்லிவிட்டு இரக்கமுள்ள ரஹ்மான் கேட்கிறான், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சி உங்களால் பொய்ப்பிக்கலாம்? சகோதரர்களே, இரக்கமுள்ளவன் இப்பொழுது நன்மாராயத்தை சொல்கிறார். இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறார், وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. அடியார்களே, எனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று நீ பயப்பட்டால் உனக்கு 2 சொர்க்கம் தருவேன். சகோதரர்களே, மகனை பார்த்து, சின்ன பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்வதை போல சாப்பிட்டா 2 சாக்லேட் தருவதற்கிறார். எவ்வளவு அழகாக அல்லாஹ் நம்மை அழைக்கின்றார். وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. எனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று நீ பயப்பட்டாய். நீ நிந்தூர்ல வாழ்கிறாய், நீ சம்மாதுரையில வாழ்கிறாய், நீ சாய்ந்தவர்ல வாழ்கிறாய், பரவாயில்லை. நீ வாழும் பொழுது எனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயப்படு. பயந்து வாழ். இந்த பூமிக்கு மேல் 2 சொர்க்கம் உனக்கு தருவேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. மக்களுக்கு பயப்படாதே, அல்லாஹ்வுக்கு பயப்படு. ஒரு நாள் என்னை அல்லாஹ் அவனுக்கு முன்னால் நிறுத்தாட்டி வைத்தான். ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி அழைக்கிறார். ஜனாதிபதியை விடுங்கள், கோர்ட்ஸ்லே போய் நிற்பதற்கு நடுங்குகிறார்கள். வீட்டுக்கு போலீஸ் வருகிறது, போலீஸை விடுங்கள். டெங்கு போலீஸ் வருகிறது, வீட்டுக்கு நடுங்குகிறார்கள். டெங்கு போலீஸுக்கே நடுங்கினார். டெங்கு போலீஸை பார்த்து கேட்டுகளுக்கு லாக் போட்டார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பது எப்படி இருக்கும்? சின்ன சின்ன பாவங்கள், வட்டி என்ற பாவம், ஜினா என்ற பாவம், தொடாத பாவம். சகோதரர்களே, தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறார், وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று யார் பயப்படுவாரோ 2 சொர்க்கம் தருவேன். அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பது சாதாரண வேலை அல்ல சகோதரர்களே. 50,000 ஆண்டுகளுடைய புரோகிராம் அது. அல்லாஹ் ஒவ்வொருவரையும் நிறுத்தாட்டுவார். இந்த ஊர்ல பிறந்த இப்ராஹிம் வா, இஸ்மாயில் வா, அஹ்மத் வா, ரிஸ்வான் வா, ஒவ்வொருத்தரையும் தனித்தனி இவ்வளவு பேரை நிறுத்த முடியுமா? முடியும். அல்லாஹ்வுக்கு முடியும். அல்லாஹ்வுக்கு சகோதரர்களே, وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கணும் என்றே உலக வாழ்க்கையை கழிக்கணும். ஹராம் வாழ்க்கை நடக்கக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் நன்மாராயம் சொல்கிறார், 2 சொர்க்கம் தருவேன் உனக்குகிறார். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. நீ மறுக்கிறாதீங்க, ஒரு மறுக்கேடும் அல்லாஹ் கேட்கிறார் திரும்ப. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? லவாதா அஃப்னான். கிளைகளுடைய சொர்க்கம் அது. பெரும்பெரும் சொர்க்கம், பெரும்பெரும் சொர்க்கம் அது. இந்த ஒரு தோட்டத்தை வச்சு நீ பெருமைப்படுறாய். 1 ஏக்கர் தோட்டம், 50 ஏக்கர் வெள்ளாமை வச்சு நீ பெருமைப்படுறாய். நான் தரப்போறேன் தோட்டம். அந்த தோட்டத்துக்கு ஒரு மாளிகை. அந்த மாளிகையுடைய தூரம் 70 மைல் தூரம். எந்த ஊரிலிருந்து பொத்துவில் வரைக்கும் 70 மைல். எந்த ஊரிலிருந்து பொலனறுவை வரைக்கும் உள்ள தூரம் உனது மாளிகையுடைய தூரம். உனது மாளிகையுடைய தூரம் 70 மைல். உனது ஒரு மாளிகை இது. அந்த 70 மைல் தூரம் உள்ள மாளிகைக்கு நீ எத்தனை லோடு கல்வி தேவை? ஆனால் 70 மைல் தூரம் உள்ள மாளிகையை நான் செய்து தருவேன். ஒரு முத்தால், ஒரு முத்தை குடைந்து அந்த ஒரு முத்துடைய தூரம் 70
தஜ்ரியான். இரண்டு ஊற்றுக்களோடு ஒரு தோட்டத்திலே சொர்க்கத்திலே فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, பொய்ப்பிக்க முடியுமா உங்களால் இதையும்? فِيهِمَا مِن كُلِّ فَاكِهَةٍ زَوْجَانِ. ஒவ்வொரு பழத்திலும் ஜோடி ஜோடி பழம். மாம்பழத்தில் ஜோடி, வாழைப்பழத்தில் ஜோடி, விழாப்பழத்தில் ஜோடி, துரியங்காவில் ஜோடி, எந்த பழமோ ஜோடி ஜோடி பழம் உனக்கு ரெடியாக இருக்கிறது. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறார். அதான் ஆச்சரியம். அதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான விடயம். ஒவ்வொன்றையும் சொல்லி கேட்கிறார். மறுக்கிறாத, மறுக்கிறாத, பொய்ப்பிக்கிறாத. உலகத்தில் சில நேரம் ஒன்றை ஏமாத்தலாம். கல்யாணம் பேசும் பொழுது தோட்டம் தாரோ, கார் தாரோ எல்லாம் சொல்லிட்டு தோட்டத்தை தராம நமக்கு பொய்ப்படுத்தலாம் சில நேரம். அது உலகம். அது நான் உனக்கு பொய் சொல்ல மாட்டேன் அல்லா சொல்கிறார். நான் வாக்களித்தது குர்ஆனுக்குள் இருக்கிறது, நீ தொடர்ந்து பாரதை. நான் வாக்களித்ததை தருவேன் நிச்சயம். நான் பொய்யன் அல்ல, நான் அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹ் சொல்கிறார், நிச்சயம் தருவேன். எனக்கு கட்டுப்பட்டு நடு உலகத்திலே. கண்ணியமிக்க சகோதரர்களே, அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. உனக்கு தார பெட்ரூம் முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக வஜனல் ஜன்னதைனி தான். பட்டு விரிப்புகள் விரித்த கட்டில்களோடு தருவேன். பட்டு விரிப்புகள் விரித்த கட்டில் சனச்சர் அல்ல, இந்தியா துணி அல்ல. பட்டு விரித்து தருவேன் உன்னை தூங்க வைப்பதற்கு. உலகத்திலே சுகம் இல்லாமல் தூங்கி விடாதே, தாய்ச்சல் இல்லாமல் தூங்கி விடாதே. நிம்மதியாக தூங்குவதற்கு அங்கு வாங்கி உனக்கு பட்டு விரித்து தருவேன். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. இதை முன்னால் பொய்ப்பிக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறார். அந்த பட்டு பெட்டிலே, விரிப்பிலே நான் உனக்கு வைத்திருப்பேன் பெண்கள். فِيهِنَّ قَاصِرَاتُ الطَّرْفِ لَمْ يَطْمِثُهُنَّ إِنسٌ قَبْلَهُمْ وَلَا جَانٌّ. இந்த உலகத்தில் இருப்பதை போன்ற பெண்கள் அல்ல அந்த ஹூர்-ஈன்கள். பார்வையை கீழ்த்தாத்திய பெண்கள். அவர்களை எந்த ஆணோ, எந்த மனிதனோ, ஜின்னோ தொட்டு பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த தூய்மையான பெண்களை உனக்கு வைத்திருக்கிறேன் நான். உலகத்தில் மதிமயங்கி விடாதே. உலகத்தில் நீ உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து விடாதே. அங்கு வா. அதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் திரும்ப فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சி உங்களால் பொய்ப்பிக்கலாம்? كَأَنَّهُنَّ الْيَاقُوتُ وَالْمَرْجَانُ. அந்த பெண்கள் இருக்கிறார்களே, முத்து மரகதத்தை போன்றவர்கள். முகத்துக்கு கிரீம் பூசி அழகானவர்கள் அல்ல அவர்கள். டிசைன் பண்ணி அழகானவர்கள் அல்ல அவர்கள். كَأَنَّهُنَّ الْيَاقُوتُ وَالْمَرْجَانُ. முத்து மரகதத்தை போன்ற பெண்களை உங்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். தௌபா செய்து உலகத்திலே வாழுங்கள். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. திரும்ப அல்லாஹ் கேட்கிறார், மனித ஜின்களே, இதை பொய்ப்பிக்க முடியுமா? هَلْ جَزَاءُ الْإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانُ. நல்லது செய்தவர்களுக்கு தானே நல்லதை கூலியாக கொடுப்பவர். நீ உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தால் தானே இவ்வளவு உயர்ந்த சொர்க்கத்தை நான் தரலாம். هَلْ جَزَاءُ الْإِحْسَانِ إِلَّا الْإِحْسَانُ. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்?
2 தங்கத்தால் 2 வெள்ளியால் 2 தங்கத்தால். இதனால்தான் சகோதரர்களே சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்களை ஓதி அல்லாஹ்வுக்கு பெருமதியான ஒன்றே ஒரு உயிர் அதை கொடுத்தார்கள். அல்லாஹ் இவ்வளவு சொன்னதற்கு பிறகு وَمِن دُونِهِمَا جَنَّتَانِ சகோதரர்களே அல்லாஹ் தருவான் சொர்க்கத்தை 1 2 3 4 4 ஊர் உள்ளவருக்கு எவ்வளவு பெருமை. அவங்களோட பெண்கள் எவ்வளவு பெருமைப்படுவார். எங்களுக்கு மலேசியால வீடு, எங்களுக்கு தெய்வலிங்க வீடு, எங்களுக்கு கொழும்புல வீடு, எங்களுக்கு இந்தோர்ல இவ்வளவு வீடு. இது பெருமை அல்ல, பெருமை சொர்க்கத்தில் இத்தனை சொர்க்கம் எங்களுக்கு. எண்ணியமிக்க சகோதரர்களே, எண்ணியமிக்க பெரியவர்களே, முடிந்துவிடும் வாழ்க்கையில் பெருமைப்பட முடியாது. திருமணம் நடக்குது, அதே வீட்டில் மையத்தும் நடக்குதா இல்லையா? இது வாழ்க்கையா உலகம்? சொர்க்கத்திலே அவ்வாறு கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறார், அழகான பெண்களை வைத்திருக்கிறேன். மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? எவ்வளவு அழகியல் என்றால் கண் அழகியல். அல்லாஹ் சொல்கிறார், விசாலமான கண்கள், கண் அழகிகள். கூடாரங்களுக்குள், சொர்க்க கூடாரங்களுக்குள் இருப்பார்கள் அவர்கள். மனித ஜீவிகளே, எதை பொய்ப்பிக்கலாம்? அல்லாஹ்வும் விடுவதில்லை, கேட்டுக்கொண்டே இருக்கிறார். லம் யதுமிதுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். அந்த பெண்கள் எந்த மனிதனோ ஜின்னோ இதற்கு முன்னால் தொட்டு பார்த்திராத பெண்களை தயாரித்து வைத்திருக்கிறேன். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. 30வது தடவை அல்லாஹ் கேட்கிறான், மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை பொய்ப்பிக்கலாம்? مُتَّكِئِينَ عَلَى رَفْرَفٍ خُضُرٍ وَعَبْقَرِيٍّ حِسَانٍ. பச்சை காப்பட்டுகள் விரிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. 31வது தடவை கடைசியாக அல்லாஹ் நம்மள கேட்கிறார், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? 31 தடவை சகோதரர்களே. கடைசியாக அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானை முடிக்கின்றார். تبارك اسم ربك ذي الجلال والإكرام. சங்கையும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ்வுடைய நாமம் தான் உலகத்தில் உயரும். அல்லாஹ்வுடையவர்களாக மாறுங்கள், அல்லாஹ்வுடைய பாட்டில் சேருங்கள், என்னை மறந்து விடாதீர்கள். அவ்வளவு இறக்கமுள்ள ரஹ்மான். சூரத்துர் ரஹ்மான் என்ற சூறாவை இறக்கி 31 தடவை நம்மோடு பேசியதற்கு பிறகும் நாம் தௌபா செய்யாவிட்டால் நஷ்டவாளிகள் யார் சகோதரர்களே? ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ், கடைசி சொர்க்கவாதி கடைசியாக நரகத்திலிருந்து வெளிவருவார். அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டு வெளியாக்கிய அல்லாஹ் என்று கெஞ்சுவான். அல்லாஹ் அவனை வெளியே எடுத்து நரகத்திலிருந்து வெளியே எடுத்து வைப்பார். வைத்ததோடு அல்லாஹ் கேட்பான், இதற்கு மேல் எதையும் நீ கேட்க மாட்டாயா? யா அல்லாஹ், எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். உடன்படிக்கை செய்கிறாயா? அல்லாஹ் கேட்பான். உடன்படிக்கை செய்கிறேன் யா அல்லாஹ், எதையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி நரகத்தை விட்டு கடைசியாக அவன் தான் வெளியேற்றப்படுவான். சகோதரர்களே, வெளியேற்றப்பட்டு அவன் நரக வாயிலிருந்து சுவர்க்கத்தை பார்த்து கொண்டிருப்பான். கொஞ்சம் கழித்து அல்லாஹ்விடம் கேட்பான், யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய வாயிலே என்னை கொண்டு போய் வையா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், நீதானே சொன்னாய் எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று. இல்லையா அல்லாஹ், உனது படைப்புகளில் நான் மூதேவியாக ஆகக்கூடாது யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்துடைய வாயிலில் கொண்டு போய் வையா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், இதற்கு பிறகு ஏதாவது கேட்பாயா? இல்லையா அல்லாஹ், கேட்க மாட்டேன். உடனே சொர்க்கத்துடைய வாயிலே கொண்டு வந்து அவனை வைப்பார்.
சொர்க்கத்துடைய வாயில் இருந்த இவன் சொர்க்கத்துடைய வாடை 70 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் தூரத்துக்கு சொர்க்கத்துடைய வாடை அளிக்கும் சகோதரர்களே. வாயில் இருந்து சொர்க்கத்தை பார்த்துக் கொண்டிருந்த இவன் திரும்ப அல்லாஹ்விடம் கேட்பான், யா அல்லாஹ், சொர்க்கத்துக்குள் என்னை வையாதா. அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, இவ்வளவு மோசடிக்காரனாக இருக்கிறாயே, எவ்வளவு ஒப்பந்தம் செய்கிறாய், கேட்க மாட்டேன் என்று அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உனது படைப்பின் மூதேவியாக நான் ஆகக்கூடாதே அல்லாஹ், சொர்க்கத்துக்குள் என்னை வையா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், இதற்கு பிறகு ஏதாவது கேட்பாயா நீ? இல்லையா அல்லாஹ், கேட்க மாட்டேன். அல்லாஹ் சொர்க்கத்துக்குள் கொண்டு போய் அவரை வைப்பான். 3வது தடவை சொர்க்கத்துக்குள்ள எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பார். பார்த்து கொண்டு திரும்ப அல்லாஹ்வை அழைப்பார். 4வது தடவை, யா அல்லாஹ், எனக்கும் சொர்க்கத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பார், நீதானே உடன்படிக்கை செய்தாய், எதையும் கேட்க மாட்டேன் என்று. அல்லாஹ் சொல்லுவார், கடைசியாக நீ உன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் கற்பனை செய். என்னென்ன தேவை உனக்கு அவன் கற்பனை செய்வார். சகோதரர்களே, இந்த உலகத்தையே கற்பனை செய்து முடிப்பார். அல்லாஹ் உடனே அழைத்து சொல்லுவார், இந்த உலகம் மாதிரி 10 மடங்கு நான் உனக்கு தருகிறேன். இப்போ எந்த ஊர் மாதிரி அல்ல, சாய்ந்தமது மாதிரி அல்ல, அம்பாறை மாவட்டம் மாதிரி அல்ல, கிழக்கு மாகாணம் ஸ்ரீலங்கா மாதிரி அல்ல, உலகம் மாதிரி. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூ ஹுரைரா, நபி அவர்கள் சொல்வதை கேட்டு அல்லாஹ் சொல்வார், இந்த உலகத்தை விட 10 மடங்கு நான் உனக்கு தருகிறேன், போய் அனுபவி. இவனும் தான் நரகத்திலிருந்து கடைசியாக வந்தவர் என்றால் சகோதரர்களே, சொர்க்கத்தில் நுழையக்கூடியவருடைய அந்தஸ்து இவ்வாறு. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் ஆசை ஊட்டுகிறான். தௌபா செய்வோம், அல்லாஹ்வுடையவர்களாக மாறுவோம். தொடாதவர்கள் தௌபா செய்யுங்கள் சகோதரர்களே. இரக்கமுள்ள ரஹ்மான் அவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பாவம் செய்பவர்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்வுடன் நெருங்குங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடையவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவருடைய சொர்க்கத்திலே சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உனது கலாமை விளங்கி உனக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவாயாக. இந்த உலக வாழ்க்கையை ஏமாந்து வாழ்ந்து விடாமல் இந்த உலக வாழ்க்கையை தௌபா செய்து உனது நேசர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. பெண்களுக்கு ஹிஜாபுடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. வாலிபர்களுக்கு சுன்னத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், 100% தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. பாவிகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உன்னோடு பேசுவதற்கு நாமும் தயாராக இருக்கிறோம். யா அல்லாஹ், மௌத் வரை ஹராம் செய்யாமல் பாவம் செய்யாமல் எங்களை பாதுகாப்பாயாக. நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்